இன்றைக்கும் உங்களோடு நான் பேசும்படி தேவன் என் இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 5:7 வசனத்துக்குள்ள நாம் கடந்து போவோம். சங்கீதம் 5:7 வசனம். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். ஜெபிப்போம். மகா ஸ்நேகவானாகிய தெய்வமே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் பாடல் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். உம்முடைய வசனங்களை கொண்டு எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் எங்களை மாற்றும். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோமே. நாங்கள் பாக்கியவான்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் வசனத்தின் வாசல்களை திறந்து தாரும், எங்களுக்கு ஞாபகம் ஊட்டும். விசேஷமாய் அடியேனை மறைத்து கொள்ளும், சிலுவையை மாத்திரம் உயர்த்தவும் அடியேன் சிறுகவும் வேண்டும் என்றும் நோக்கி பார்க்கிறேன். ஒத்தாசை அனுப்பும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வாசித்த அந்த அருமையான வேத வசனத்தை மறுபடியுமாய் நான் வாசிக்கலாம். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து போதுமா? நானோ என்று சொல்லி அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நானோ என்று சொன்னால் அதற்கு மேலே வேறு காரியங்கள் அடங்கி இருக்கிறத நாம் பார்க்கணும். ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் ஆலயத்திற்குள்ள பிரவேசித்து வேறு காரியத்தை செய்தாலும் அல்லது மற்ற கூட்டத்தார் ஆலயத்துக்குள் பிரவேசியாமற் போனாலும் நானோ என்ன செய்வேன்? உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் என்ன செய்வேன்? பிரவேசித்து என்று சொல்கிறார். ரெண்டு கூட்டத்தார் அங்கே உண்டு. ஒன்று கிருபையை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள், மற்றவர்கள் ஆலயத்துக்குள்ளே பிரவேசியாமல் வெளியே காணப்படுகிறவர்கள். இங்கே ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க காரணம் என்ன? அதுவும் சொல்கிறார், நான் மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து. அந்த கிருபை என்கிற வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அருமையான பக்தர்கள் சொல்கிறதான காரியம், கிருபை என்று சொன்னால் தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நன்மைதான் ஈவு என்று சொல்லி அல்லது கிருபை என்று சொல்லி சொல்லுகிறார். தகுதியற்ற மனுஷன், அதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை, ஆனாலும் அந்த மனுஷனுக்கு தயை பாராட்டப்படுகிறதே, அதுதான் கிருபை என்று சொல்லி வேத பண்டிதர்களும் மற்ற பரிசுத்தவான்களும் சொல்லுகிறார். அருமையான சாலமோன் ஞானி சொல்லும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். நீதிமொழிகள் 19:22, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே பாருங்கள், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை என்னவா இருக்கிறது? தயவு அல்லது கிருபை. நமக்கு நன்மை செய்ய வேண்டும். இன்றைக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் தகுதியை பார்த்து தகுதியின் அடிப்படையிலே நன்மை செய்கிறார்கள். ஆனால் தேவனோ நம்மிடத்தில் யாதொரு தகுதியும் இல்லாத போது, எந்த விதமான தகுதிக்கும் பாத்திரவான்களாய் காணப்படாதிருந்த சந்தர்ப்பத்தில் தம்முடைய கிருபையை காண்பித்தாரே, அதுதான் மேலான கிருபை. இன்னும் வேறு வார்த்தையில சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய கிருபையினாலே என் பிராணனை தாழ்ந்த பாதாளத்திற்கு என்ன செய்தீர்? தப்புவித்தீர்.
நான் பாதாளத்திலே போடப்பட வேண்டியவன், நான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன். ஆனாலும் என்னை என்ன செய்திருக்கிறீர்? உம்முடைய கிருபையை காண்பித்து என்னை வெளியே தூக்கி விட்டு இருக்கிறீர். அதுதான் கிருபை. அந்த கிருபையை நிறைந்தவனாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அவன் செய்த காரியத்தை இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். அந்த 7வது வசனத்தில் சொல்கிறார், சங்கீதம் 5:7, உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் என்ன செய்வேன்? பணிந்து கொள்வேன். நான் பயபக்தியோடு கூட உம்மை பணிந்து கொள்வேன். எப்படி? மிகுந்த கிருபையினாலே. நாம் கிருபையை நம்பி வருகிறோமா தேவனுடைய ஆலயத்திற்குள்ள? அது நம்முடைய சாமர்த்தியத்தை நம்பி வருகிறோமா? கிருபையை கொண்டு நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து கர்த்தரை பயபக்தியுடன் பணிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் தாவீது இப்படியாய் சொல்கிறார். 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை என்ன செய்கிறோம்? நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து பயபக்தியோடு கூட உம்மை பணிந்து கொள்கிறது மட்டுமல்ல, நாங்கள் சிந்திப்பது எது? கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்க வந்து? கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து வீட்டை ஒழுங்காய் பூட்டி விட்டு வந்தோமா? பால் பாத்திரத்தை மூடினோமா? குக்கரை திறந்து வச்சோமா? கேஸ் ஆஃப் பண்ணோமா? இன்னைக்கு அநேகர் சிந்திக்கிற காரியம் எங்க வந்து? கர்த்தருடைய ஆலயத்தில். ஆனால் தாவீது அப்படி அல்ல. நான் எதை சிந்திக்கிறேன்? எனக்கு நீர் பாராட்டின கிருபையை சிந்திக்கிறேன். அதை குறித்து 117ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். 117ஆம் சங்கீதம் 2வது வசனம், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, சாதாரணமான கிருபை அல்லப்பா. அவர் எப்படிப்பட்ட கிருபையை நம்மேல் வைத்தாராம்? பெரிய கிருபை. அந்த கிருபையை தான் தாவீது சிந்திக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். இன்றைக்கு கிருபையை சிந்திக்கிறோமா? நமக்கு இதுவரைக்கும் கர்த்தரை கண்டு கொண்ட நாள் முதற்கொண்டு, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் நம்மை பத்திரமாய் பாதுகாப்பாய் நடத்தி வந்திருக்கிறாரே. ஏன்? இந்த 2020ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் அநேகர் சொன்னார்கள், இது வெற்றியின் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு, மனமகிழ்ச்சியின் ஆண்டு. ஒரு நாள் நீ துக்கத்தை காண மாட்டாய், வேதனையை காண மாட்டாய் என்றெல்லாம் சொன்னார்களே. கர்த்தருடைய வசனத்திலிருந்து சொன்னது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. தீர்க்க தரிசனமாய் உரைத்தவர்கள் எத்தனையோ பேர் உரைத்தார்களே. ஆனால் காரியம் மாறுதலாய் காணப்பட்ட போது எத்தனை பேர் நாம் யோசித்தோம், ஆண்டவரே உம்முடைய கிருபையை கொண்டு என்னை நடத்தும் என்று. இந்த 9 மாதங்களும் தேவனுடைய பெரிய கிருபைதான் நம்ம என்ன செய்திருக்கிறது? தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறது. அந்த கிருபையை நினைக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் என்றைக்கோ இந்த மண்ணடியில் போயிருக்க முடியும். ஆனால் நம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். நீதிமான்களையோ கர்த்தருடைய கிருபை என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையினால கிருபையினாலே நாம் நிச்சயமாய் சூழப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்பதில் யாதொரு சந்தேகம் இல்லை. அப்படி 3 விதமான கிருபைகளை குறித்து இந்த மாலை வேளையில உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக 18ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், என்னிலும் 18ஆம் சங்கீதம் 17வது வசனம் சரிதான். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என்னை பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை என்ன செய்திருக்கிறார்? முதலாவது அவர் விடுவித்த காரியம் அல்லது அவருடைய கிருபை நம்மை
எதிலே இருந்து விடுவித்திருக்கிறது என்று சொன்னால் இங்கே வசனம் சொல்கிறது, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். நாம் இதை சிந்திப்பதற்கு முன்பு அதனுடைய தலைப்பை நாம் பார்க்க வேண்டும். 18ஆம் சங்கீதம் என்று போட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை, கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. அப்போ இங்க வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடப்பட்ட சங்கீதம். அதனால் முதலாவது இந்த 17வது வசனத்தில் அவர் சொல்கிறார், என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை என்ன செய்திருக்கிறார்? விடுவித்திருக்கிறார். நீங்க வசனத்தை வாசித்தீங்கன்னா தான் தெரியும் கர்த்தர் என்ன செய்தார்னு சொல்லி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சவுல் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு யாராயிருந்தான்? சத்துருவாயிருந்தான். நல்ல கவனிக்கணும், சாதாரண காரியம் அல்ல. தான் உயிரோடு இருந்த எல்லா நாளும் தன் ஜீவனை காத்த தாவீதுக்கு சத்துருவாய் அவன் காணப்படுகிறான். பொல்லாத ஆவி சவுலை அழக்கிழித்தது. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தேடி அவனை கொண்டு வந்தார்கள். அவன் வாசித்த போது அங்க வசனத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அது அவனை என்ன செய்தது? கலங்க பண்ணிட்டு. 23வது வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க அவன் என்ன அடைந்தான்? ஆறுதல் அடைந்தான். பொல்லாத ஆவி அவனை அப்படி அலக்களித்தது, கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆயினாத்தான் சொன்னார்கள், சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேறின ஒருவனை கண்டுபிடித்தால் அவன் வாசிக்கும் போது இது என்ன செய்யும்? நீங்கும். முதல் நன்மை தாவீது சவுலுக்கு செய்தான், அதை மறந்து போனான். 2வது நன்மை அங்கே 17ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 40 நாள் இரவும் பகலும் பெலிஸ்தனாகிய கோலியாத் ஏலா பள்ளத்தாக்கிலே வந்து நின்று கொண்டு தன் தேவருடைய நாமத்தை கொண்டு என்ன செய்தான்? இஸ்ரவேலை சபிக்கிறவனாய் காணப்பட்டான். அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 23வது வசனம் வாசிங்க முதல்ல. அவன் இவர்களோடே பேசிக்கொண்டிருக்கையில் காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தன் எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது என்ன செய்தான்? கேட்டான். இருங்க, இன்னொரு காரியம்
தன் தேவனுடைய நாமத்தை கொண்டு 10வது வசனத்தை பாருங்க. 10வது வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். இருங்க, இன்னொரு வசனம் 43வது வசனம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு என்ன செய்தானா? தாவீதை சபித்தான். நல்லா கவனிக்க வேண்டும். யாருடைய நாமத்தை கொண்டு சபிக்கிறான்? தன் தேவர்களுடைய நாமத்தை சொல்லி சபிக்கிறான். நல்லா கவனிக்கணும். காலையிலும் வந்து அவன் சபிப்பான், மாலையிலும் வந்து சபிப்பான். எத்தனை நாள்? 40 நாளும். நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தா கர்த்தரை துதிக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? ரொம்ப வெட்கப்படுறோம், வாயே திறக்கிறதில்ல. இன்னைக்கு தான் நான் வீடியோ பார்த்தேன். இதுவரைக்கும் நான் பார்த்தா கூட சிலதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ வீடியோவை பிடிச்சி அப்படியே கொண்டு போய் காட்டினது தான் தெரிஞ்சது. எத்தனை பேர் யாருக்கோ என்னமோ. நல்லா கவனிங்க. நான் கர்த்தரை துதிக்க வேண்டும். சத்துரு தன் தேவர்களை கொண்டு காலையிலும் மாலையிலும் இஸ்ரவேல் ஜனத்தை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை சபிப்பான் என்று சொன்னால் அது எதை கொண்டு? தன் தேவருடைய நாமத்தை கொண்டு சபிப்பான் என்றால் நாம் நம்முடைய தேவனை எவ்வளவாய் உயர்த்த வேண்டியது அவசியம். அவருடைய தேவர்கள் யார்? வாசிப்போமா? அதே 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 6:17. பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சொரூபங்களாவன. நல்ல கவனிங்க. அங்க பெலிஸ்தருடைய 5 பட்டணத்திற்கு 5 தேவர்கள் இருந்தார்கள். 1 அஸ்தோத், 1, 2 காசா, 3வது அஸ்கலோன், 4வது காத்து, எக்ரோன். இந்த 5 பட்டணத்திற்கு 5 தேவர்கள் உண்டு. அவர்களுடைய நாமத்தை கொண்டுதான் என்ன செய்வான்? சபிப்பான். நல்ல கவனிக்கணும். இப்படி சபித்த போது தாவீது எழும்பி வந்து அவன் சத்தத்தை அவன் காதுகள் என்ன செய்தது? கேட்டது. ஆகினால்தான் அவன் சொன்னதான வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தன் யார் அல்லது எம்மாத்திரம் என்று சொல்லி என்ன செய்தானே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வசனத்தில் நான் வாசிப்போமானால் அது பல முறை அது சொல்லப்பட்டிருக்கிறத நமக்கு பார்க்க முடியும். 26வது வசனம், 26, 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவளை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை என்ன செய்தானே? நிந்தித்தானே. 36வது வசனத்துடைய கடைசி பகுதி, 36வது வசனத்தில் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை மாலை வழியில ஒன்று அறிய வேண்டும். அவன் நிந்தித்தது யாரை? ஜீவனுள்ள தேவனை. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்கிறது அவர் ஜீவனுள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தபடினாலே அவனுக்கு வைராக்கியம் வந்தது. அந்த பெலிஸ்தனுக்கு விரோதமாய் தன் ஜீவனையும் பாராதபடிக்கு ஓடுகிறான். வஸ்திரம் எல்லாம் தரித்து பார்த்தான். தனக்கு அவது பிடிக்கவில்லை, ஒத்துக்கொள்ள கூட முடியல. தூக்கி எல்லாவற்றையும் எரிந்து விட்டு அவனுக்கு நேராய் வெறும் ஒரு தடியோடு கூட கவனிலே கல்லை எடுத்துக்கொண்டு அந்த அடப்பை பையில கற்களை போட்டுக்கொண்டு நேராய் அவனுக்கு நேராய் ஓடி
கவனை சுழற்றி எறிந்தான். அவன் நெற்றியிலே பட்டு அது என்ன செய்தது? அவன் கீழே குப்புற விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாலை ஒளியில் அருமையான தேவச்சனமே, இவ்விதமாய் அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இவ்விதமாய் இஸ்ரவேலுக்கு உண்டாயிருந்த நிந்தையை அவன் என்ன செய்தான்? நீக்கி போடுகிறவனாய் காணப்பட்டான். முழு இஸ்ரவேலுக்கும் உண்டாயிருந்த நிந்தை. சவுல் யுத்தத்திற்கு போக பயம். அவனவனு சேவர்கள் அப்படியே தரித்து இந்த வார்த்தைகளை கேட்டு 40 நாளும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கிருந்தோ வந்தவன் ஒருவன், சிறுவனாய் காணப்பட்டவன், அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு விரோதமாய் போய் அவனை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதை சொல்லுகிறேன். முதலாவது சவுலுக்குள்ளே இருந்த பொல்லாத ஆவியை விரட்டினவன். இரண்டாவது முழு இஸ்ரவேலுக்கு உண்டாயிருந்த நிந்தையை அவன் செய்தவன், நீக்கி போட்டவன். மாத்திரமல்ல, சவுலுக்கு வந்த எல்லா யுத்தங்களிலும் அவன் கடந்து போய் எல்லாவற்றிலேயும் ஜெயம் பெற்று திரும்பி வருகிறவனாய் காணப்பட்டவன். ஒரு நாளும் சவுலுக்கு அவன் துரோகம் பண்ணினதில்லை. ஒரு சமயம் அவன் ஒரு கெபிக்குள்ளே காணப்பட்ட வேளையில சவுல் அந்த கெபிக்குள்ளே வந்தான். வஸ்திரத்தின் ஓரத்தை அவன் என்ன செய்தான்? வெட்டி கொண்டான். அது நிமித்தம் அவனுடைய மனது என்ன செய்தது? அடித்தது. சவுல் போயிட்ட பிறகு கூப்பிட்டு சொல்கிறான், சவுலே, உம்மை காத்து கொண்டவர்கள் இங்கே என்ன செய்தார்? உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கலை பாரும். பார்த்தபோதுதான் தெரிந்தது, கர்த்தர் தன்னை தாவீதுடைய கையில் ஒப்பு கொடுத்தும் அவன் யாதொரு தீங்கு செய்யவில்லை என்பதை அறிந்து கொண்டான். வசனத்தில் இன்னும் பார்க்கிற மற்றொரு நாளிலேயும் அவன் அவ்விதமாகவே மாட்டிக்கொண்டான். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? சவுல் படுத்து நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிறான். அவன் மெய்காப்பாளனாய் அப்னேர் அவன் பக்கத்தில் படுத்து இருக்கிறான். தாவீது தன் சேவகரோடு வந்து சவுலின் ஈட்டியையும் அந்த தண்ணீர் செம்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவள் வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை. அயர்ந்த நித்திரையில காணப்பட்டார்கள். தாவீது தூரமாய் போய் நின்று சத்தமிடுகிறான், சவுலே, அப்னேரே என்று சொல்லி சத்தமிடுகிறத நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவனை கர்த்தர் தாவீது கர்த்தரை உடையவனாயிருந்தபடியினாலே சவுலின் மேல் கை வைக்கவில்லை. காரணம், அவன் மேல் காணப்பட்ட அபிஷேகத்திற்கு பயந்திருந்தான். அந்த அபிஷேகம் விலகி போயிற்று. ஆனாலும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே கர்த்தராலே என்று சொல்லுகிறான். எல்லா தீங்குக்கும் விலக்கின போதிலும் அவனை கொன்று போடாமல் அவனை காத்து வந்த போதிலும் சவுல் அவனுக்கு விரோதமாகவே அவன் காணப்படுகிறான். இப்பொழுதுதான் சொல்லுகிறான், என்னிலும் பலவானாகிய மனுஷருடைய கைக்கு. வசனத்தை பாருங்க, 18ஆம் சங்கீதம் 17ஆவது வசனம், 18, 17. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்ன செய்திருக்கிறார்? விலக்கி விடுவித்தார். 57ஆம் சங்கீதம் 3ஆவது வசனம், 57ஆம் சங்கீதம் 3ஆவது வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை என்ன செய்வார்? ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையோ தமது சத்தியத்தை என்ன செய்வார்? எப்போதும் கிருபையை சார்ந்திருந்தவன் தாவீது. அங்க வசனத்தில் சொல்றார் பாருங்க, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து என்ன செய்து ஒத்தாசை அனுப்பி அவனை தப்புவித்தாரே. அவனைத்தான் சொல்லுகிறான், நான் நம்முடைய ஆலயத்திற்குள்ளே போய் நம்முடைய கிருபை என்ன செய்வேன்? சிந்திப்பேன் ஆண்டவரே. இன்னும் கர்த்தர் அவனுக்கு செய்த காரியத்தை விவரித்து சொல்கிறார். 18ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தை வாசியுங்கள். 18ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். யாரெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் எல்லாரும் எனக்கு கீழே என்ன செய்தீர்? மடங்க பண்ணினீர். 43ஆவது வசனம். ஜனங்களின் சண்டைக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்ன செய்திருக்கிறீர்? தலைவனாக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்?
சேவிக்கிறார்கள். 4வது காரியம் 48வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை என்ன செய்கிறீர்? தப்புவிக்கிறீர். இதெல்லாம் எதனால நடந்தது தெரியுமா? கடைசி வசனத்தில் சொல்லுகிறார், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலமும் என்ன செய்கிறீர்? கிருபை செய்கிறீர் ஐயா. தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் நீர் என்ன செய்கிறீர்? கிருபை செய்கிறீர். இப்போ புரிந்ததா? தேவ கிருபை எவ்வளவு பெரியது. கர்த்தருடைய கிருபை நம்ம எவ்வளவாய் பாதுகாத்து வந்திருக்கிறது. 2வது காரியத்துக்குள்ள போகிறோம், நேரம் கடந்து போகிறது. சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாமல். நல்ல கவனிங்க. முதலாவது கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டது என்று சொல்லி தாவீது அந்த கிருபையை கர்த்தருடைய ஆலயத்தில் சிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான். அவனை சிந்திக்க வைத்த கிருபை. இங்க 2வது ஒரு கிருபையை குறித்து வாசிக்கிறோம், விலகாத கிருபை. என்ன கிருபையா? விலகாது. எதெல்லாம் விலகும்? மலைகள் விலகும், பர்வதங்கள் என்ன செய்யும்? நிலை பெயர்ந்து போகும். ஆனால் இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எவ்வளவு ஆணித்தரமாய் கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபை உன்னை விட்டு ஒரு நாள் என்ன செய்யாது? விலகாதையா. யாரெல்லாம் விலகி போனாலும் சரி, கூட இருந்த விசுவாச குடும்பத்தார் விலகி போனாலும் சரி, கூட இருந்த பெற்றோர் விலகி போனாலும் சரி, பிள்ளைகள் விலகி போனாலும் சரி, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? விலகாது. இந்த வருஷத்துடைய கடைசிக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு என்ன செய்வதில்லை? விலகுவதில்லை. என்றால் அவர் கிருபை பெருத்தவர் ஐயா. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்ன செய்தவர்? நிறைந்தவராய் காணப்படுகிறவர். அவரே கிருபை. அந்த கிருபை நம்மை விட்டு விலகாது. வேதம் சொல்கிறது, சற்று கவனியுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்னாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்தினின்று என் கிருபையை விலக்கிறது போல அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? விலக்க மாட்டேன். கிருபையை இழந்து போனவன் சவுல். காரணம் என்ன? நமக்கு தெரியும், எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம். முதல் காரியம், அவன் அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தினான். அந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல, விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம். வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. அதை தேடி போனவன் போது அவனுக்கு கிடைத்தது ராஜமேன்மை. அது எவ்வளவு பெரிய கிருபை. பென்யமீன் கோத்திரத்தில் காணப்பட்ட இவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய மேன்மை என்னவென்று சொன்னால் ராஜமேன்மை. சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து என்ன செய்திருந்தாராம்? தங்கியிருந்தார். அபிஷேகம் பெற்றவன். ஆனால் அபிஷேகத்தை ஒரு நொடியில் என்ன செய்தான்? இழந்து போகிறவனாய் காணப்பட்டார். ஏன்? அமலேக்குக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணும்படிக்கு சொன்னார். அவர் சொல்லும் போது சொன்னார்,
சவுலே, அமலேக்கை நீ செய்ய வேண்டிய காரியம் முற்றிலும் சங்கரிக்க வேண்டும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமா? 1 சாமுவேல் 15:1 வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை என் மனதிலே என்ன செய்திருக்கிறேன்? கர்த்தருடைய மனதிலே இருக்கிற காரியம். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராய் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். ரொம்ப மரியாதையாய் சொல்லுகிறார்கள் அமலேக்கியரோடு, நாங்கள் ராஜபாதை வழியாய் கடந்து போயிடும், பைபாஸ் வழியாக கடந்து போயிடுறோம், நாங்கள் விலைக்கிரயம் கொடுத்து உங்களிடத்தில் தண்ணீரும் அப்போ வாங்கிக்கிறோம், எங்களை வழிவிடு ஐயா. அவனோ அவர்களுக்கு விரோதமாய் வந்து அங்கே யுத்தம் செய்கிறவனாய் காணப்பட்டான். அப்பவே கர்த்தர் சொன்னார், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீர் புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். 16 அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் என்ன செய்யும்? நடக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு அமலேக்கியன் இருக்கிறான். இன்றைக்கு அந்த யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், என் மனதில் நான் என்ன செய்திருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். நம்ம சொல்ற பாருங்க, அவங்க எனக்கு செஞ்சதெல்லாம் என் மனசுல அப்படியே இருக்கு. மறக்க முடியுமா? அது அப்படியே என் மனசில் நான் எப்படி செஞ்சிருக்கேன், என்ன செஞ்சிருக்கேன்? பதிச்சு வச்சிருக்கேன். கர்த்தர் யூதாவை குறித்து சொல்லும் போதும் ஒரு வார்த்தை அவிதமாய்த்தான் சொன்னார். வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 17:1 யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடத்தின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. எது? யூதாவுடைய பாவம். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் சில செய்த காரியங்கள் இன்னும் நம்ம மனசுல என்ன இருக்கு? அப்படியே இருக்கு. மறக்க மாட்டேங்கிறோம், மறந்து தள்ளிவிட மாட்டேங்கிறோம். அந்த குப்பை இன்னும் என்னது அங்கேதான் இருக்கு. அந்த கசப்பு, வைராக்கியம் எல்லாம் இருதயத்துக்குள்ளதான் இருக்கு. கர்த்தர் சொல்லும்போது சொல்றார், அவன் இஸ்ரவேலுடைய சேனைகளுக்கு செய்த காரியத்தை என் மனதில் என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். ஆகையால் நீ அமலேக்கு விரோதமாய் போய் பாரபட்சம் பாராதபடி எல்லாரையும் கொண்டு போடு. மனுஷரோ மிருகங்களோ எதுவானாலும் சரி எல்லாவற்றையும் சங்கரித்து விடு, ஒன்றும் வைக்க கூடாது. ஆனால் சவுலோ அதற்கு மாறாய் செய்தான். மாறாய் செய்து மட்டுமல்ல, சாமுவேல் கேட்டபோது பழியை ஜனங்கள் மேல் போட்டு விட்டான். அபிஷேகம் அன்றைக்கே போய்விட்டது. 2வது அஞ்சனக்காரியை தேடி போனான். கிருபை விலகி போயிற்று. அவன் சொல்லும்போது அஞ்சனக்காரியை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறது இல்லை. இந்த வசனத்தை வாசிரோமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் வாசிங்க, 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி,
நீ என்னை எதற்கு எழும்பி வர பண்ணி என்னை களைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சாமுவேல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை என்ன செய்து விட்டார், கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளிலாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை. எல்லாம் கைவிட்ட நிலைமை, ஒன்றும் இல்லை. யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை அவனை விட்டு விலக்கினது போல நான் உன்னையும் உன் சந்ததியும் விட்டு என் கிருபையை விளக்குவது இல்லை. ஏன் தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 11:34. ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை, நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது. கர்த்தர் தாவீதை குறித்து சொல்கிறத பாருங்க. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் என்ன செய்தவன், கை கொண்டவன். இன்னொரு சாட்சி கூட சொல்றார். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இங்க வசனத்தில் சொல்லும் போது சொல்கிறார், உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகையினால் தான் கிருபை அவனை விட்டு போகல. இன்றைக்கு கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை சாதாரணம் அல்லது பெரிய கிருபை. அந்த கிருபை விலகாதபடிக்கு நம்ம எப்போதும் கர்த்தரோடு கூட ஆண்டவரை ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே உம்முடைய கிருபதாரும் ஆண்டவரே என்று கேட்க அவசியம். 3வது சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் போய்விட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். நல்ல கவனிங்க. முதலாவது நான் சொன்னேன், தாவீதுக்கு கிடைத்த கிருபையை குறித்து. தன் சத்துருக்கள் மேல் ஜெயங்கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் தந்தார். 2வது விலகாத கிருபை. இப்போ 3வது கிருபை. இதுதான் கிருபைக்கு உண்மையான அடையாளம். என்ன தெரியுமா? பிராணனை காத்தது. ஐயா, ஒன்று நல்லா சிந்திக்கணும். நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னு சொன்னா ஏதோ திறமையிலும் சாமர்த்தியத்திலும் அல்லது நான் சாப்பிடுகிற ஆகாரத்தின் பலத்திலும் வைத்தியருடைய மாத்திரை இவைகளினாலே அல்லவே அல்ல. என் பிராணனை ஒவ்வொரு நாளும் நீர் என்ன செய்கிறீர்? காத்து வருகிறீர் ஐயா. லோத்து சொல்கிறான், ஆண்டவரே நீ சமபூமி எங்கு நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு திரும்பி பாராதே என்று கடினமாய் ஒரு கட்டளை கொடுத்த போதிலும் கூட அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு கிருபையை விளங்க பண்ணும். நான் மலைக்கு ஓடி போக என்னாலே முடியாது ஐயா, தீங்கு என்னை என்ன செய்யும்? அந்த வசனத்தில் அவன் சொல்லுகிறதான காரியம், என் கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். என்ன கிருபை கிடைச்சது? சோதோம் குமாரா பட்டணத்தோடு கூட அழிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்தாரு.
பேதுரு நன்றாய் விளக்குவான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட நான் சொன்னேன், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனைக்கு என்ன செய்கிற வல்லவர், ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லி இந்த வசனத்தில் அவன் சொல்லும் போது சொல்கிறார், நீதிமானாகிய லோத்தை அவர் என்ன செய்திருக்கிறாராம், ரட்சித்திருக்க. வசனத்தை வாசிரோமா, 2 பேதுரு 2:7 அக்கிரமக்காரருக்குள் லோத்து எங்கே வாசம் பண்ணி கொண்டிருந்தான், அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாயிருந்தான். அவருடைய காம விகார நடக்கையை கண்டு கேட்டு அவருடைய நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் என்ன செய்யான், வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து அவர் ரட்சித்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, ஒரு ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாய் நின்று கொண்டு பரிந்து பேசினான். 50 குறைத்து கொண்டே வருகிறான். 10 நீதிமான்கள் இருந்தால் தேவரீருக்கு கோபம் கொள்ளாதிருப்பதாக என்று சொல்லி கேட்டு கேட்டு இறங்கி வந்தான். ஆனால் கர்த்தர் அங்கே இருந்த நீதிமான்கள் 4 பேர் என்று கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அவனோடு மனைவியோடு 2 பிள்ளைகள், அதிலும் ஒருவள் கீழ்ப்படியாமல் போய் அவனும் கைவிடப்பட்டால் 3 பேர் மாத்திரம் ஓடுகிறார்கள். லோத்து சொல்கிறான், என்னாலே ஓடி போக முடியாது, உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். சாதாரண கிருபை இல்லையா, என்னை காத்து கொண்டீர். அடுத்த நாள் ஆபிரகாம் வந்து பார்க்கிறான், சோதோம் கவாரா பட்டணம் சாம்பலாய் போய் கிடக்கிறது. நாம் அழிவுக்கு நம்மை தப்பு வைத்திருக்கிறார். நம்முடைய பிராணன் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கு தெரியுமா, விலையேற பெற்றதாக இருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியவில்லை. நல்ல வேலை இருக்கிறது, நல்ல சாமர்த்தியம் இருக்கிறது, எதையும் செய்து விட முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கிறார். இல்லை, எல்லாம் கிருபை. என் பிராணனை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறார். நடந்து போகிற மனுஷர் எத்தனை பேர், கடந்த நாட்களை தெரியும், அமெரிக்க தேசத்தில் நடந்து போய் கொண்டது எத்தனையோ பேர் கீழே விழுந்து மரித்து போனது. கொரோனா வந்து மரித்து போன அநேகர். ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், பாதுகாத்தாரே. நம்முடைய பிராணனை காத்த அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம். அதனால்தான் தாவீது சொன்னான், நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள், உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்மை என்ன செய்வேன், பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். எதற்கு, உம்முடைய கிருபையை நான் சிந்தித்து. காலையில் நாமும் தேவனுடைய கிருபையை சிந்திப்போம். மறுபடியும் கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 48ஆம் சங்கீதம் 9வது வசனம். 48ஆம் சங்கீதம் 9வது வசனம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை என்ன செய்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம், இந்த வாரத்தில் என்னை ஆலயத்திற்கு கொண்டு வந்தார் ஐயா, தேவ ஜனங்களோடு கூட ஆராதிக்க வைத்திருக்கிறாரே, அது கர்த்தருடைய பெரிய கிருபை. நம்ம எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நம்முடைய கிருபை பெரியது. ஆண்டவரே, சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய கிருபை, என்னிலும் பலத்த சத்ருவுக்கும் என்னை நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்ட உம்முடைய கிருபை, உம்முடைய விலகாத கிருபை. ஆண்டவரே, எத்தனையோ பேர் மேல இருந்த கிருபை விலகி போயிற்று. நம்மோடு கூட ஆராதித்தவர்கள், நம்மோடு கூட விசுவாசிகளாய் காணப்பட்டவர்கள் எத்தனை பேர், யோசித்து பாருங்க. பின்மாற்றத்துக்கு எதுவாய் போன போது தேவ கிருபை அவர்களை விட்டு விலகி போயிற்று. இன்னைக்கு வெறுமையா இருந்தாலும் ஓங்கி சொல்றாங்க, நாங்க கர்த்தருக்குள்ளதா இருக்கோம். இல்லை,
கிருபை விலகி போயிற்று. அவரிடத்துல கிருபை இல்லை, தேவ கிருபை இல்லை, உள்ள ஆழத்துல சமாதானம் இல்லை, வேதனை நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களின் மேலும் என் மேலும் ஒரு விலகாத கிருபை காணப்படுகிறது. அதை சிந்திக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது காரியம், என் பிராணனை காத்த தேவ கிருபை. நான் என்றைக்கோ மடிந்து போக வேண்டியவன், என்றைக்கோ மடிந்து மண்ணாய் போக வேண்டிய என்ன இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறாரே என்னை, என் குடும்பத்தையோ. அது கர்த்தருடைய கிருபை அல்லவா? யோசித்து பார்ப்போம். நம்ம போல எத்தனையோ பேர் காணப்பட்டார்கள். நம்முடைய சரீரத்தில் உண்டான பலவீனத்தை போலவே அவருடைய சரீரத்திலும் காணப்பட்டது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு பூமியில் இல்லையே. ஆனால் என்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய அநாதி சிநேகம் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் உங்கள் மேல் வைத்த கிருபை அது மாறாத கிருபையாய் காணப்படுகிறது. எவ்வளவு பெரிய கிருபைப்பா! நம்மை தாழ்த்து கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்தவர்களாய், ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே இன்னும் தேவை, கிருபை தாருமே, இன்னும் தேவை, கிருபை தாருமே, இன்னும் எனக்கு தேவை ஆண்டவரே கிருபை. நான் ஆஸ்தி ஐஸ்வர்யமும் இடத்துல கேட்கவில்லை, பொண்ணும் பொருளும் இடத்துல நான் கேட்பதில்லை. நான் கேட்கிற ஒரே காரியம் கிருபை எனக்கு வேண்டப்பா. இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கிற எனக்கு கிருபை வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தரை பார்த்து கேட்ப, வாயை திறந்து கர்த்தரிடத்துல சொல்லுவோம், உடைய கிருபை எனக்கு வேண்டும் ஐயா. ஆண்டவரே உடைய கிருபை தாங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதியது. இந்த மாலை வெளியிலே உடைய கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணப்பா. ஓ ஜீசஸ், உடைய கிருபை தாருமப்பா. எந்த சூழ்நிலையில் நம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாது காணப்பட எனக்கு உதவி செய்யப்பா.